தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. எந்த இந்தியன் குடும்பத்திலையும் வறுமைனால பிள்ளைங்க படிப்ப நிப்பாட்டக்கூடாது. அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா சமுதாயத்துல இருக்கிற ஒவ்வொரு இந்தியனும் வெக்கப்படணும். We should not allow that to happen. We have a responsibility to make sure that this is our children, this is our community. Let's do our part. இந்த ஒரு நம்பிக்கையோட முன்னேற்றம் புரோகிரத்தை ஆரம்பிச்சோங்க. வறிய நிலையில் உள்ள 1000 குடும்பங்களின் கல்வி புரட்சி. ஸ்ரீமுருகன் நிலையம் மாபெரும் இலக்கு. தன்னலம் கருதாமல் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய சமுதாயத்தில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியிருக்கும் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் தற்போது தனது பார்வையை வறிய நிலையில் உள்ள இந்திய குடும்பங்கள் மீது செலுத்தியுள்ளது. 25,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கும் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் முன்னேற்றம் எனும் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நோக்கி எனும் தாரக மந்திரத்தோடு உருவாக்கம் கொண்ட முன்னேற்றம் திட்டம் 3 முக்கிய கோட்பாடுகளை கொண்டிருப்பதாக அதன் இணை இயக்குனர் சுரேந்திரன் கந்தா கூறினார். ஸ்ரீமுருகன் சென்டர் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான நிகழ்ச்சியில வெற்றி அடைஞ்ச மாணவர்கள் நம்ம சந்திப்போம். ஒவ்வொரு நிகழ்வு பார்க்கும் பொழுது அதுல ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா இன்னைக்குள்ள நிகழ்வு ஒரு மாறப்பட்ட ஒரு விஷயங்க. எஸ்எம்சி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பிள்ளைங்க நம்ம கிட்ட வருவாங்க கல்வி லேர்ன் பண்றதுக்கு. அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுத்து தன்னம்பிக்கையை கொடுத்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நம்ம அஸ்திவாரமா இருக்கும். 1982ல இருந்து 42 ஆண்டுகளா இது செஞ்சுட்டு இருக்கோங்க. இப்போ ஸ்ரீமுருகன் சென்டர் டு த பீப்பிள், மக்களை நோக்கி களத்துல இறங்கி இருக்கும். மக்களை நோக்கினா யாருக்காகங்க? இன்னைக்கு நாட்டுல பார்க்கும் பொழுது நிறைய இந்தியர்கள் இந்த B40 சொல்றாங்க. ஆனா அந்த B40 கோட்டு கீழே வாழ்றவங்களும் இருக்காங்க. அவங்களோட குடும்ப சூழ்நிலை மாறணுங்க. நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுதுங்க இவங்க குடும்பத்துல வறுமை மட்டும் இல்லைங்க, சோகம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்க கஷ்டப்படுற மாரி பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா எப்படி செய்யறதுன்னு வழி தெரியல. அப்படின்னா நம்மளோட சூழ்நிலை ஏழைகளோட இந்தியர்கள் ஃபிகர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம இதை ஒரு கண்ணை மூடி இல்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு காப்பீட்ல ஹைட் பண்ண முடியாதுங்க. இந்த பிரச்சனை உண்மை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டே ஆகணும். இல்லாட்டி இந்த பிரச்சனை இஸ் கால்ட் விஷஸ் சைக்கிள். இந்த விஷஸ் சைக்கிள் கண்டினியூ போயிட்டே இருக்கும். நீங்க 10 பேரை உதவி செய்யுங்க, 15 பேர் வருவாங்க பிரச்சனையா. நீங்க இன்னும் 15 பேருக்கு உதவி செய்யுங்க, அது 30 பேரா மாறும். அப்பனா இந்த நாடு ஒவ்வொரு தடவையும் இது செய்யும் பொழுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. இந்த பிரச்சனை எப்ப தீர்வு அடையும்னா எல்லாருமே சொல்றேன், எல்லாருமே அவங்களோட சிறு பங்குகளை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஸோ எஸ்எம்சி என்ன செஞ்சாங்க? முன்னேற்றத்தை சொல்றது ஒவ்வொரு குடும்பத்திலையும் முன்னேற்றம் இருக்கணும். எங்களோட தாரக மந்திரமே முன்னேற்றம் நம் உரிமை. முன்னேற்றம் நம் உரிமை. இந்த உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இந்த உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் அடிப்படை வசதிகள் கொடுக்கணும். அந்த வீட்டுல முக்கியம் எது கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு முக்கியமா வேண்டியது கல்வி. எந்த பிள்ளையும் கல்வி ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா சொல்ற விஷயத்த சொல்லி ஆகணும். நானு இந்த நாட்டு சுதந்திரம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் ஆண்டும் பொழுது எஸ்டேட் இருந்துச்சு. எஸ்டேட்ல இந்தியர்கள் இருந்தாங்க. அந்த எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா தமிழ் ஸ்கூல் இருக்கும். அந்த தமிழ் ஸ்கூல் இயர் 6 வரைக்கும் தான் இருக்குங்க. ஏன் அது செஞ்சாங்கன்னா நான் ஆராய போறது இல்லை. ஆனா ஒரு எஸ்டேட்ல இந்தியர்கள் இருக்கும் பொழுது அந்த எஸ்டேட்ல வேலை செய்யறதா இருந்தா, அந்த எஸ்டேட் வீட்டுல இருக்கிறதா இருந்தா அந்த எஸ்டேட்ல வேலை செய்யணும். அந்த குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் அந்த எஸ்டேட்ல வேலை செய்யணும். அந்த வீட்டுல அப்பாவோ அம்மா ஒரு ரிட்டையர்மெண்ட் வயது வந்தோடனையும் வேலை செய்யாட்டி அந்த எஸ்டேட்ல இருந்து அந்த வீட்டுல இருந்து வெளியே போக சொல்லிடுவாங்க. என்ன செய்வாங்க? அந்த வீட்டுல இருக்கிற மூத்த பிள்ளை முக்கியமா இப்போது தன்னை தியாகம் பண்ணி கல்வியை படிக்கிறத ஸ்டாப் பண்ணி
அந்த எஸ்டேட்க்கு வேலைக்கு போவோம். அந்த சைக்கிள் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். காலப்போக்கத்துல இந்த விஷயத்த வந்து குறைஞ்சு 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 போயிட்டு இருக்கு. ஆனா நாங்க வந்து மிஸ்டர் விக்ரம் ஃபேமிலியை பார்க்கும் பொழுது அதே கதையில ஒரு பிள்ளை இருந்துச்சுங்க. 15 வயசுல காயத்ரி ஸ்கூல் ஸ்டாப் பண்ணி வேலைக்கு போற சூழ்நிலை. இன்னைக்கு காயத்ரி வந்து 21 வயசு. 5 ஆண்டுகள் முன்பு படிக்கிறத ஸ்டாப் பண்ணி இன்னைக்கு ஒரு ப்ராபர்ட் ஃபேக்டரியில வந்து வேலை செய்யறாங்க. அது நடக்கக்கூடாது. முன்னேற்ற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 திட்டங்கள் இருக்கும். நம்பர் 1, இந்த ஃபேமிலி எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்னா, எங்களுக்கு ஸ்ரீமுருகன் சென்டர் பார்த்தீங்கன்னா 42 ஆண்டுகளா வந்து நம்ம வந்து நாடு முழுவதும் அங்கங்க நம்மளோட உறுப்பினர் இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம நாடு முழுவதும் எல்லாத்தையும் சொல்றோம். அங்க உள்ள சமுதாய தலைவர்களா இருக்கலாம், அங்க உள்ள தெரிஞ்சவங்க வந்து ஏழைங்க கஷ்டப்படுறவங்க இல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாரி குடும்பத்தை நாங்க பார்த்துருக்கோம். நாங்க என்ன செய்வோம், எஸ்எம்சி டீம் வந்து அசோக் ஸ்ரீ கணேஷ் டீம் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள போய் நம்ம விசிட் பண்ணுவோம். நம்ம ப்ராமிஸ் பண்ண மாட்டோம் யாருக்கு வந்து உதவி செய்யணும், நமக்கு வசதி இல்லை. போய் அந்த வீட்டை பார்த்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பார்ப்போம். முக்கியமா அந்த வீட்டுல படிக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன படிக்கிற வசதிகள் நம்மளால கொடுக்க முடியும்னு பார்ப்போம். அது வந்து நம்ம செஞ்ச பிறகு we will identify the family. அப்படித்தான் நம்ம வந்து அங்கங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்ப ஏறத்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பம் வந்து அங்கங்க இருக்கிறது நமக்கு தெரியுது. ஃபிகர் கூட இருக்கு. நம்மளோட இலக்கு இந்த ஆடு வந்து ஒரு 1000 குடும்பத்துல வந்து இந்த மாரி முன்னேற்றம் திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு இலக்கு எடுத்திருக்கோங்க. நான் சொன்ன மாதிரி முன்னேற்றம் ப்ரோக்ராம் என்னது, 3 விஷயங்கள். நம்பர் 1, இமீடியட் பெயின் ரிலீஃப். அப்பனா ஒரு குடும்பத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும், இமீடியட் பிரச்சனை. அவங்க பில் கட்டியிருக்க மாட்டாங்க, யூட்டிலிட்டி பில்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்க, அவங்களோட க்ரோசரி செலவு ஜாமான் வந்து சில வீட்டில் பார்த்தாது, பிள்ளைங்க சில விஷயங்கள் மாவு அந்த அடிப்படை வசதி பெயின் ரிலீஃப். ஸோ நம்பர் 1, முதல்ல வந்து 1 மாதத்துக்கு உள்ள க்ரோசரியை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இமீடியட் வாட் வி கால் மேக்கிங் பாவர்ட்டி லெஸ் பெயின்ஃபுல், ரிலீவிங் இமீடியட் பெயின். ஏன்னா இது கொடுத்தோன்னே அட்லீஸ்ட் அந்த 1 மாதத்துக்கு வந்து கொஞ்சம் இப்போ ரிலேக்கா பிளான் பண்ணுவாங்க. நான் அது என்ன தெரியுங்களா, மீன் கொடுக்குற மாரி. இன்னைக்கு பசி, நான் மீன் கொடுக்குறேன், மறுநாள் மீன் இல்லை பசி திருப்பி வந்துடும். ஸோ என்ன செய்யணும், மீன் கொடுத்தா மட்டும் பார்த்தாது, அவனை எப்படி மீன் பிடிக்க வைக்கிறதுக்குன்னு கற்றுக் கொடுக்க போறோம். நம்பர் 2, we are going to see how to give the family தலைவர்ஸ் ஒரு இன்கம் ஜெனரேஷன். ஸோ அவங்கள வந்து ஆராய்வோம், பேசுவோம். நம்மகிட்ட அந்த நாலேஜ் இருக்குல்ல, நீங்க உங்களால என்ன மாரி விஷயங்கள் செய்ய முடியும். வேலை இருந்தா ஒரு வேலைக்கு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பேசி விட முடியுமா, வேலை கொடுக்க முடியுமா, அது மாதிரி பார்ப்போம். இம்மீடியட்டா என்ன செய்யலாம்னா, நிறைய இடத்துல வந்து ஒரு சிறு தொழில் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு சில நேரத்துல ஆர்வம் இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து மனைவி வந்து தையல் செய்யலாம், இல்ல வந்து ஒரு சின்ன குக்கீஸ் செய்யலாம். ஸோ நம்ம விக்ரம் வீட்டுக்கு வந்து வரும் பொழுது அவர்கிட்ட பேசும்பொழுது அவர்கிட்டங்க அவர் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவர்னால இல்லைங்க, அவர் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அவருக்கு வழிகாட்டி யாரும் இல்லாதனால இன்னைக்கு வந்து ஒரு ஏழ்மைய சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா அவருக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேசும் பொழுது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், அதுக்காக நீ என்ன சொன்னாலும் என்னால செய்யறதுக்கு அந்த ஆர்வம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவர்கிட்ட பேசும்பொழுது என்ன வேலை செய்வாங்கன்னா, இந்த போய் ஜாமா பிக் பண்றது, சாதாரண சின்ன சின்ன கைத்தொழில் செய்யறது இருக்கும். பார்க்கும் பொழுது இதான் சொன்னேன், செகண்ட் ப்ரோ இங்க பார்க்கும் பொழுது இங்க லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு கொஞ்சம் தேவை இருக்கு, புல்லு வெட்டுறதுக்கு டிமாண்ட் இருக்கு. ஸோ அவருக்கு ஒரு புல்லு வெட்டுற மிஷின் நம்ம கொடுத்தோம்னா, அது புல்லு வெட்டுற மிஷின் இல்லை, அவங்களோட சோஷியல் மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றது. நாளைக்கு அவருக்கு ஃபிக்ஸான இன்கம் வரதுக்கு ஒரு பிளான். இன்னைக்கு அவருக்கு வந்து நம்ம ஒரு புல்லு வெட்டுற மிஷின் கொடுக்க போறோம். ஸோ அவர்கிட்ட பேசும்பொழுது ஏறத்தாலும் இப்போ ஒரு 8 வீட்டுக்கு வந்து அவர் போய் புல்லு வெட்டலாம். இப்படிதான் என்ன அவருக்கு மிஷின் இல்லை, மிஷின் கொடுக்கறதுனால ஒரு 20 வீடு இருக்கு கூட வந்து போகலாம். ஒரு வீட்டுக்கு வந்து 80 வெளியிலிருந்து 100 வெளி புல்லு வெட்டுறதுக்கு. ஸோ ஒரு 20 வீடு 100 வச்சுக்குவோம், ஒரு 2000 வெளி வருமானம் வர மாரி அவங்களுக்கு வந்து
இந்த விஷயத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கன்சிஸ்டன்ட் இன்கம் வரும். புரியுங்களா? ரெண்டாவது முன்னேற்றத்தோட ரகசியமே மூணாவது. இந்த ஏழ்மை சூழ்நிலையிலிருந்து மாறுதா இருந்தா அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க கல்வியில சிறந்த தேர்ச்சி பெறணும். அதுக்காக ஒவ்வொரு வீட்லயும் படிக்கிற அறை முக்கியம். ரூம் இருக்காது, ஆனா அட்லீஸ்ட் ஒரு படிக்கிற கார்னர் உருவாக்கணும். நாங்க அந்த வீட்டுக்கு போனோமா அந்த வீடு என்ன கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு கல்வி ஆலயமா மாறணும். அந்த வீட்டுல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கல்வி விரதம் அந்த வீட்டுல நடக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிற டேபிள் சேர் செட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு புக்ஸை கொடுத்து அவங்களுக்கு ஸ்ரீமுருகன் சென்டர் இளைஞர்கள் கைடன்ஸ். ஸ்ரீமுருகன் சென்டர்ல படிக்கிற வயசுல பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அங்க ஸ்ரீமுருகன் சென்டர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ரீமுருகன் சென்டர்ல அவங்க போய் படிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க விக்ரத்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா எஸ்எம்சி பிரிக்ஃபீல்ட்ல அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேர்க்க போறோம். அதுக்கு நம்மளுக்கு பக்க பலமா இருக்கிறது இந்த திட்டத்தோட அதிபர்கள் சொல்லலாம், நம்மளோட பெற்றோர்கள். இந்த பிரச்சனையை சொல்லும் போது இந்த மாதிரி திட்டங்கள் செய்யலாம்னு சொன்னவங்க நம்மளோட பெற்றோர்கள் நாங்க முன்னுக்கு நிக்கிறோங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி நாங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு சின்ன ஃபண்ட் ரைசிங் செஞ்சு இன்னைக்கு விஷயத்தை பார்க்கும் பொழுது நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, மனசுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? நம்ம சொன்னோம் யாரை நம்மளே நம்ம கையை நம்பி இறங்கி செய்வோம்னு சொல்லும் பொழுது பேரண்ட்ஸ் நம்ம கூட வந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்ரீ முருகன் சென்டர் மாணவர்கள் யூபிஎஸ்ஆர் மாணவர்ல இருந்து எஸ்டிபிஎம் மாணவன் வரைக்கும்ங்க. அந்த யூபிஎஸ்ஆர் பையன் அன்னைக்கு சொல்லும் பொழுது அவனோட பாக்கெட் மணி அன்னைக்கு சாப்பிட்ற காசுல இருந்து பாதி காசை எடுத்து கொடுத்தாங்க. நம்மளுக்கு கொடுத்து சொல்றாங்க, இன்னைக்கு நான் சாப்பிட்றேன், நான் கொடுக்குற இந்த காசு இன்னொரு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா சந்தோஷமா இருக்கும். நம்ம என்ன சொன்னோம், இன்னைக்கு 10 காசு கொடுக்குற அந்த கையை நாளைக்கு 10,000 வெளி கொடுக்குற வரைக்கும் அவன் வாழ்க்கையில உயரணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும். அந்த சமுதாய பற்று இருக்கிற ஒவ்வொரு மாணவனும் கண்டிப்பா நல்லா செய்வாங்க. ரைட்? So that is the strategy of this முன்னேற்றம் program. இன்னொன்று எங்களுக்கு தத்து ஸ்ரீ அஹ்மத் ஜைத் ஹமீடி 2017 தத்து ஸ்ரீ அஹ்மத் ஜைத் ஹமீடி 2017 இந்த மாரி ஏழைகளை இந்தியர்கள் ஏழைகளை நீங்க பார்த்து எஸ்எம்சிக்கு வரும்போது சொன்னாரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. This program, that's why today we need government support. What support we need? Mainly, for example, கிருபஜிக்கன்ல இவங்க குவாலிஃபை பண்ணாங்கன்னா நாங்க எடுத்து போய் கொடுப்போம். எங்களுக்கு அந்த சப்போர்ட் இவங்களுக்கு கொடுத்தா வசதியா இருக்கும். சப்போர்ட்க்கு எஜுகேஷன் சப்போர்ட், என்டர்பிரினர்ஷிப், மைக்ரோ என்டர்பிரைஸ் கிராண்ட்ஸ், இந்த மாரி அரசாங்கம் இந்த மாரி குடும்பத்தை எஸ்எம்சி கண்டு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாரி ஹெல்ப் கொடுக்கணும். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அரசாங்கம் இந்த மாரி ஏழை இந்தியர்களுக்கு உதவி செய்வாங்கன்னு கண்டிப்பா செய்வாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னமும் செய்வாங்க. பிள்ளைகள் மட்டும் 6 பேர் இருக்காங்க. அதுல மிஸ்டர் விக்ரமோட மூத்த சன் புகழேந்தி இப்பொழுது படிவம் 1 படிக்கிறாரு, சௌஜனா உத்தாமா இடைநிலை பள்ளியில. ஸோ இவரோட ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இஸ் வெரி ஆக்டிவ் இன் ஸ்போர்ட்ஸ். ஆரம்பத்துல சுவான்மி தமிழ் பள்ளியில 6ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சிருக்காரு. அந்த 6ஆம் ஆண்டுல அவரு ஆலராகவான் ஸ்கோலாவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. என் பேர் விக்ரம், கோல்ஃபீல்ட் தோட்டத்தில் இருக்கோம். எங்கள் மனைவி பேர் கனகா. என் பிள்ளைங்க 6 பிள்ளைங்க. என் பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. என் பெரிய பையன் வந்துட்டு சௌஜானா பெரிய ஸ்கூல் படிக்கிறான். இன்னொரு பொம்பளை பிள்ளை கோல்ஃபீல்ட் தமிழ் பள்ளி 1ஆப். இன்னொரு பொம்பளை பிள்ளை சுங்கத்திங்க எஸ்டில் மாமியாரில் 6ஆ படிக்குது. இன்னொரு பிள்ளை 5ஆப்பு படிக்குது தோன்மி தமிழ் பாளையத்தில். இன்னொரு பையன் தரிக்கா ஸ்கூல் படிக்கிறான். எங்கள் அப்பா அம்மாலாம் கோல்ஃபீல்ட் தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க. அவங்க எஸ்டேட்டில் கொலை வெட்டினவங்க. அவங்க எங்கள் அப்பா இறந்த கையோட நாங்கள் வீடு கிடைக்கல. அதோட எங்களுக்கு பிண்டா பண்ணி நாங்கள் கம்பத்துக்கு வந்துட்டோம். கம்பத்துக்கு சொந்த வீடு கட்டிக்கிட்டு இப்படியே இருக்கும். ஒரு 30 வருஷமாக அங்கே தான் இருக்கும். என் பேர் தாஷ் நிஷா. நான் 5ஆப் படிக்கிறேன். எனக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஜாமெல்லாம் அவங்க வாங்கி தந்தாங்க. அவங்க அடுத்தது உதவி செய்யணும்னு சொன்னாங்க. அதனால எஸ்எம்சிக்கு நன்றி. என் பேர் தச்சி. நான் 1ஆம் ஆண்டு தமிழ் தோட்டம் கோல்ஃபீல்ட் பள்ளி படிக்கிறேன். என் தடிக்கால டான்ஸ் ஆடி ஒரு கப்பு கிடந்துச்சு. நான் பெருசாகி போலீஸ் வேலை செய்ய போகிறேன். எனக்கு எங்கெல்லாம்
பென்சில் பாக்ஸ் புக்கெல்லாம் தந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் முன்னேற்றம் திட்டத்திற்கு கை கொடுத்து உதவிய பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய சமுதாயம் கல்வியில் மட்டுமே முன்னேற முடியும் என்ற குறிக்கோளுக்கு ஏற்ப இவ்வாண்டு இறுதிக்குள் 1000 குடும்பங்களுக்கு உதவிட வேண்டும் எனும் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் இலக்கு வைத்துள்ளது. ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் கல்வி தந்தை தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா அவர்களின் சிந்தனையில் இந்த திட்டம் உருவாகி உள்ளது என்று அவர் சொன்னார். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.